ஹாய் மக்களே, அனைவரும் நலமா? இன்றைக்கி கார்த்திகை மாதம் 1 பிரம்மமுகூர்த்த டே 1 வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போனதோட 48 நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ண எனக்கு பல நன்மைகள் நடந்துச்சு. நீங்களும் 48 நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி உங்களுடைய குறைகளை நிறைகளாக மாற்றுங்க. பல நன்மைகள் கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காங்க. மார்னிங் 5:30 ஐயப்பன் கோயிலுக்கு போய் மாலை போட்டு வந்தாங்க. பாப்பா வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டா. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றும்போது செம்ம சேட்டை பண்ணால் இருந்தாலும் நல்லபடியாக நான் விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டேங்க. வாசலில் மட்டும் என்னால் கோலம் போட முடியலை. ரீசன் வந்து பாப்பா வந்து ரொம்ப தொல்லை பண்ணதுனால என்னால் கோலம் விட முடியல. ஆனால் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டு வாசலில் 2 விளக்கேற்றி கோலம் போட்டு கார்த்திகை 1ஆந்தேதி இல்லை கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் வந்து நம்ம விளக்கேற்றி கடவுளை வழிபட்டால் அந்த 2 மாதங்களும் புனித மாதங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 மாதத்துலேயும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்ற முடியலனாலும் காலையில் சாயந்தரம் 2 வேளை விளக்கேற்றி கடவுளை வழிபட்டால் நீங்கள் நினச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணும்போது எல்லாமே வந்து பாசிட்டிவாகவே கேட்கணும். ரீசன் வந்து எனக்கு கடன் முடிஞ்சிருச்சு, நான் உடலுள்ள ஆரோக்கியத்தோடு இருக்கேன் அப்படின்னு ப்ரே பண்ணால்